தேமுதிக எம்எல்ஏவும் தமிழக எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் பதவிகளை ராஜினாமா செய்து அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். செவ்வாயன்று தலைமைச் செயலகம் வந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் சபாநாயகர் தனபாலை சந்தித்தார். தனது எம்எல்ஏ பதவி மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அளித்தார். அதில் தனது உடல் நலத்தை காரணம் காட்டியுள்ளதாக தெரிவித்த சபாநாயகர் தனபால் அவரது ராஜினாமா ஏற்கப்படுவதாகவும் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சித் தலைவர் விஜயகாந்திற்கும் கடிதம் அனுப்பிவிட்டதாக கூறினார். நிருபர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாக பதிலளித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் தேமுதிக துவக்கப்பட்ட போது மக்களிடமிருந்த செல்வாக்கு தற்போது குறைந்துவிட்டது என்றும் அதற்கு தலைமைதான் காரணம் என்றும் கருத்து தெரிவித்தார். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. எங்க போனாலும் மக்களும் நம்பினாங்க. எப்படியும் ஒரு மாற்று ஏற்பாடாக வரும்னு. நடைமுறையில் கட்சியினுடைய செயல்பாட்டில் அந்த நம்பிக்கை குறைந்து, இப்போது மக்கள் நம்பிக்கை போய்விட்டது என்று நினைக்கிறீங்க? குறைந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அதை நீக்க முடியும் என்று நினைக்கிறீங்களா? அதை அவங்க தலைமை தான் நிற்கணும். யார் காரணமா இருக்கும்? யார் இருக்காங்க? எல்லாத்துக்கும் காரணம் தலைமை தான். அது இல்லாம தலைமைங்கிறது அது யாரை குறிக்கிறது? அது என்ன இப்ப தலைமைன்னா உங்களுக்கு தெரியாதா என்ன? தனக்கு எம்ஜிஆர் மட்டுமே பிடித்தமான தலைவர் என்று கூறிய அவர், இவ்வளவு வயதிலும் கருணாநிதி அரசியலில் நீடித்திருப்பது ஆச்சரியம்தான் என்றார். திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை துவங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்துடன் இணைந்து அரசியல் பணியாற்றியவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். கடந்த 2005இல் விஜயகாந்த் தேமுதிகவை துவக்கியதிலிருந்து விஜயகாந்துக்கு அரசியல் ஆலோசகர் போல செயல்பட்டு வந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற போது எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார். கடந்த சில மாதங்களாக கட்சியின் மேல் மட்டத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒதுக்கப்படுவதாக பல்வேறு வதந்திகள் உலா வந்த நிலையில் தற்போது கௌரவமாக ஒதுங்கிவிட்டார் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.